சகோதரர்களே, இது நோன்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா நாளும் முழு இரவு வணக்கம் வழிபாடு இன்னும் போகிறது தான். ஏன்னா தராவி தொழுது முடித்த பிறகு சஹருக்கு முன்னாடி தஹஜ்ஜுத், அதை தொழுது முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஃபஜ்ர் தொழுதுட்டு வந்தா இஸ்ராக், அது பிறகு லுஹா, அது பிறகு லுஹர், அப்படி நமக்கு இந்த ரமலான் முழுவதும் ஒரு பெரிய ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய ஆத்மாவை சுத்தம் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு இது கிடைக்குது. அல்லாவுடைய செட்டப்பு ரொம்ப நல்லா இருக்குல்ல. 12 மாதம் நீங்கள் அப்படி எப்படி ஓடிட்டு இருந்தா, ஒரு மாதம் உங்களை பிடிச்சி நான் ஆகிரத்துக்கான விஷயங்களில் உங்களை நான் போட்டுறேன். அதில் கடைசி 10 நாளை நீங்கள் பள்ளியிலே இருந்து தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்குள்ள சூழ்நிலையில் ஒரு வேளை ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். ஆனால் ரசூல்லாவுடைய காலத்தில் எப்படியாவது இந்த முஸ்லீம்களை அழிக்கிறணும்னு பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இருந்த நேரத்தில் இந்த மாதிரி கடமைகளை செயல்படுத்தி காட்டுவதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அந்த மக்கள் அதில் உறுதியாக இருந்தாங்க. அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு பல வெற்றிகளை கொடுத்தான். நமக்கு அழகான முன்மாதிரியாக காட்டினான். இப்போ சாதாரணமாக இந்த நைட்டுகளில் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கரண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷன், உலக முஸ்லீம்களுடைய சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தம்பி நசீரை கேட்டேன், என்ன போய் எதை ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறவங்க என்ன பேசணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு. அப்போ கரண்ட் சிச்சுவேஷனே பேசிடுங்கன்னு சொன்னான். அப்புறம் நேற்று காலையில் ஃபஜ்ரில் ஒரு மெசேஜ் வந்தது. அதில் தக்குவா, பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அதுக்கப்புறம் ஈமானோட பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு 3 தலைப்பை கொடுத்துருந்தான். அப்போ நான் பார்த்தேன், இந்த மூணு தலைப்பாக இருக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால், இஸ்லாம் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ண ஒரு மார்க்கம் அல்ல. அது தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக இருந்த மார்க்கமும் அல்ல. அது எல்லாம் த கலெக்டிவ் ஹோல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எல்லாமே சேர்ந்த ஒரு மார்க்கம்தான். ஆனால் இதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா, இன்னைக்கு முஸ்லீம் உம்மத்துக்கு இடையில அறவே டிஸ்கஸ் பண்ணப்படாத அல்லது பேசப்படாத ஒரு டாபிக் உண்டுன்னா அது தக்குவா, அல்லாவை பற்றிய அச்சம். நானும் இந்தியா முழுவதும் சில நேரங்களில் வெளிநாடுகளுக்கும் போகிறேன். எங்கேயுமே தக்குவா பற்றி யாரும் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. அப்போ அது இந்த சமுதாயத்தில் ஒரு டிஸ்கஷனாகவும் வரல, ஒரு பயானாகவும் வரல. வேற என்னெல்லாமோ சுற்றி வருது. அதை பற்றி பேசுகிறாங்க. அக்கு வேற ஆணி வேற பிரித்து பேசுகிறாங்க. ஆனால் தக்குவாவை பற்றி பேசுறது இல்லை. அப்போ அந்த சமயத்தில் தக்குவாவை பற்றி பேசுறதுன்னு சொன்னால் அது நமக்கும் கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். மக்களுக்கும் அதை நம்ம எடுத்து சொல்லலாம்ங்கிற மாதிரி தான் அந்த டாபிக் எனக்கு ஒரு உற்சாகத்தை தந்தது. இப்போ நம்ம முதல்ல தக்குவான்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தக்குவான்னா சாதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம், அது அல்லாவை பற்றிய அச்சம். என்னென்னா, பெங்களூரில் நான் ஒரு தாவா கேம்புக்கு போயிருந்தேன். எல்லாம் ஐடி ஸ்டூடெண்ட்ஸு. அவங்கள்ட்ட அல்லாவை பற்றி பயந்துக்கிடுங்க, மறுமை நாளை பற்றி பயந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதில் உள்ள ஒரு கிறிஸ்டியன் ஐடியில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு என்கிட்ட கேட்டது, நீங்கள் அல்லாவை கொண்டு பயங்காட்டுறீங்க எங்களை, ஆனால் நாங்கள் ஒரு கடவுளை வச்சுருக்கோம். அந்த கடவுளை என்ன செய்கிறாருன்னா, நீ என்ன வேணாலும் செய், நான் மன்னிச்சிருவேன்னு சொல்லுவார். ஏ காட் ஆஃப் மெர்சி. அப்போ நான் சொன்னேன், நீ அப்படி மன்னிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம தப்பு செய்துக்கிட்டே இருப்போம்ல அப்படின்னு கேட்டேன். ஏன்னா தேர் இஸ் ஏ காட் ஆல்ரெடி ரிசர்வ்டு. அந்த கடவுளை நம்ம பிடிச்சிடலாம். நீ தான் மன்னிப்பேன்ருக்கல்ல, நான் செய்துக்கிட்டே இருங்க, நீ மன்னிச்சுக்கிட்டே இரு. அப்போ அந்த தப்புகள் எப்போ நிற்கும் அப்படின்னு கேட்டேன். சும்மா சாதாரணமாக கேஷுவல் டிஸ்கஷன். அந்த தவறுகள் எப்போ நிற்கும் அது தெரியலையே அப்படின்னு சொல்லிச்சு. சரி, ஏசுனா என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்ல, அவர் எப்போ அந்த தவறுகள் நிற்கும்னு சொல்லார். அவர் எல்லாத்தையுமே மன்னிச்சுடுவார். நான் தான் உங்களுக்காக எல்லா சாக்ரிஃபைஸையும் பண்ணிட்டேனே, நீங்கள் ஏன் ஃப்ரீயாக இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. அதனால் நான் ஈஸியாக இருக்கணும்னா அங்கே தான் இருக்கணும், ரொம்ப பயந்துகிட்டு இருக்கணும்னா தான் இங்கே வரணும். அப்போ நான் சொன்னால் அப்படி இல்லைம்மா, நம்ம மனிதர்களாக வாழ வேண்டும் முதல்ல. இதுக்கு இறைவன் நம்மளை படைச்சிட்டு அப்படி விட்டுறல. நம்மகிட்ட 2 குவாலிட்டிஸ் இருக்குது. மனிதர்களிடம் 2 குவாலிட்டி இருக்குது. ஒன்று அவன் காட்டு மிராண்டி மாதிரி மிருகமாக வாழ முடியும். அதே போக்கில் போயிட்டு இருந்தான்னா மிருகமாக வாழ முடியும். நம்ம பார்க்குறோம் ரோட்டில் எல்லாம்
தண்ணியை அடிச்சுட்டு சாக்கடையில் எவன் அந்த நாய்க்குட்டி கூட அதில் படுக்காது, அதில் உளுந்து கிடப்பான். அப்போ அவன் அந்த நிலைக்கும் போக முடியும், உயர்ந்த உன்னதமான ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கும் அவன் போக முடியும். இந்த ரெண்டு இதையும் அல்ல அவன்கிட்ட கொடுத்துருக்கான். அப்போ அவன் எதை டெவலப் பண்ணுறது, எதை டெவலப் பண்ணணும்? தன்னை சுத்தப்படுத்தக்கூடிய வழிகளில் அவன் என்ன, தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய வழிகளில் அவன் ட்ரை பண்ணான். அப்போ மனுஷனா அப்படியே வருவான். இல்லைன்னா நாயிலும் கேடாக, மிருகங்களை விட கேடாக அவன் போகிறதுக்கு ரெண்டு வழியும் இருக்கு. இப்போ நம்ம தப்பு செய்யறது நிற்கணும்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒரு நாள் நம்ம பதில் சொல்லி ஆகணும். அன்றைக்கு நாம் நிச்சயமாக தண்டிக்கப்பட்டு விடுவோம்ங்கிற ஒரு பயம் இருந்துன்னு சொன்னால் நம்ம தப்பு செய்ய மாட்டோம். இப்போ அதுக்கு நேர ஆப்போசிட்டா நீ நன்மைகள் செய்தால் ஒரு அணு அளவு கூட உனக்கு அநியாயம் செய்யாமல் நன்மைகள் செய்யப்படும். அது மட்டும் இல்லை, நீ ஒரு விஷயத்தை செய்கிறாய், உன்னோட எண்ணம் நல்ல எண்ணம், இன்டென்ஷன் இஸ் த பெஸ்ட் இன்டென்ஷன். ஆனால் அது கடைசியில் அது என்ன ஆச்சுன்னா சிலருக்கு தீமையாக போய் சேர்ந்துட்டு அப்போ உனக்கு என்ன செய்யுது, கூலி கிடைக்குது. அப்போ நம்ம தவறு செய்வதை தடுப்பதற்கு இறைவனை பற்றிய அச்சம், நம்மளையெல்லாம் ஒரு நாள் தண்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுங்கிற பயம் மட்டும்தான் நம்மளை என்ன செய்ய முடியும், இந்த தவறுகளில் இருந்து நிறுத்த முடியும். நீ எங்கம்மா வேலை செய்கிறேன்னு கேட்டேன். இன்ஃபோசிஸில் வேலை செய்யுதுன்னு சொன்னேன். நீ காலையில் 10 மணிக்கு வரணும், கம்பெனிக்கு வரணும், ஆனால் நீ 11 மணிக்கு தான் வார. உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு வாரத்தில் முடிக்கணும், 10 வாரமாக முடிப்பேன் அப்படின்னு சொன்னால் உன் கம்பெனி ஒத்துக்கிடுமா? ஒத்துக்கிடாது. ஏன் ஒத்துக்கிடாது? இல்லை நான் 5 நாள்லேயே முடிச்சிருவேன். ஏன் முடிப்பேன்? கம்பெனியில் வேலை பெறக்கூடாது. அப்படி ஒருத்தனுக்கு பயப்படுறதுனால, அச்சப்படுறதுனால நீ என்ன செய்கிற, அதை 7 ஏராக முடிச்சு கொடுத்துருவோம், இல்லைன்னா வேலை போயிடும், சாப்பாடு போயிடும், இந்த சொகுசான வாழ்க்கை போயிடும்ங்கிற பயம் இருக்கு. அதனால மனுஷன் ஒரு நாளில் ஒருதனுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும். உனக்கு ஒரு மேனேஜர் இருப்பான், அந்த மேனேஜருக்கு மேலே ஒரு எம்டி இருப்பான். இவனுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் நீ அங்கே வேலை செய்கிற. அவன் நீ என்ன தப்பு செய்தாலும் மன்னிச்சுக்கிட்டோன்னா அவன் கம்பெனி மூடிட்டு போனோம், நீ ரோட்டில் வேலை இல்லாமல் அல்ல, இன்னைக்கு தான் நடக்கும். அப்போ அச்சம்ங்கிறது வேணுங்கிறத ஒத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டான். ஆமா வேணும். அப்போ இப்போ வா, நம்ம கடவுளை வெறுமனே உன்னை பயங்காட்டிட்டு இருக்கிறவர் இல்லை, உன்னை மன்னிக்க தயாராக இருக்காரு. நீ தவறுகள் செய்தால் மன்னிக்க தயாராக இருக்காரு. 3 நிபந்தனை. நீ ஒன்று செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும், 2வது அதை செய்யக்கூடாது. அது மாதிரி உடைய சூழ்நிலை 3வது, அதனுடைய சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வந்து விட. இந்த 3 உத்தரவாதம் இருந்தால் நீ இறைவனிடம் மன்றாடலாம். அவன் விரும்பினால் மன்னிப்பான், இல்லைன்னா மன்னிக்க மாட்டான். அப்போ அல்லாவுக்கு பயப்படுதுங்கிறது எதில் வருது, இறை அச்சம்ங்கிறது எதில் வருது, அவன் இன்னொரு நாளில், மறுமை நாளில் தான் செய்த எல்லா செயல்களுக்கும் தண்டிக்கப்படுவோம் என்கிற பயம். நாம் நன்மைகள் செய்திருந்தால் அதில் நமக்கு நல்லது கிடைக்கும், நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம். 2க்கும் ரிவார்டு இருக்கு. ஒன்றுக்கு தண்டனை, இன்னொன்றுக்கு சொர்க்கம். இதை மனசில் வச்சுக்கிட்டு வாழறது பேர் தான் மனித வாழ்க்கையில் தக்வாவோடு வாழ்கிறான்னு சொல்லுது. அப்போ த ஃபியர் ஆஃப் அல்லா நம்ம ஈஸியாக இங்கிலீஷ்லேயோ அல்லது தக்வா, இத்தகுல்லா நம்ம சொல்லிடுறதுடைய அர்த்தம் என்ன, அல்லாஹ் நம்மளுடைய செயல்களுக்கெல்லாம் ஒரு நாள் நம்மை அழைத்து கணக்கு கேட்பார். அப்போ அல்லாவையும் ஆகிரத்தையும் அஞ்சுவது தான் தக்வா. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரசூலுல்லாவுடைய சின்ன வயசில் நபித்துவம்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க தந்தையை முதல்ல இழந்துறாங்க. தாய் கூட்டிகிட்டு போகும்போது ரசூல்லா கூட்டிகிட்டு போகும்போது அவங்களும் மரணிச்சிருவாங்கங்கிற நேரத்தில் ரசூல்லா பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க ரஜுலுன் ரஜுலுன் ரஜுலுன்னு 3 தடவை சொல்லிட்டு ரோஹ் போயிடுது. அப்படின்னா என்னன்னா பி எ மேன், இங்கிலீஷில் இப்படி தான் மொழி பாருங்க, பி எ மேன், பி எ மேன், பி எ மேன்னு சொல்கிறாங்க. நீ ஒரு மனிதனாக வாழ், நீ ஒரு மனிதனாக வாழ், நீ ஒரு மனிதனாக வாழ்ன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்போ ரசூல்லாவுக்கு இது நம்ம போலித்தனங்கள் இல்லாமல், உலகத்தில் ஏமாத்து மோசடி ஒன்றும் இல்லாமல் ஒரு நேர்மையாக மனிதனாக வாழ வேண்டும்னு நம்ம அம்மா நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்கங்கிறதான் தெரியுது அவங்களுக்கு. அதுபோல் எல்லா மக்கள்கிட்டையும் கருணை உள்ளவங்களா இருக்கிறாங்க, சின்சியராக இருக்காங்க, ஆனஸ்டாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நபித்துவத்துக்கு பின்னாடி இல்லை, முன்னாடியே அவங்கள்ட்ட இந்த அருமையான குவாலிட்டிஸ்லாம் இருக்குது. அப்போ பின்னாடி நபித்துவம் வருது. நீங்கள் மனிதர்களிடம் சென்று எச்சரிக்கை செய்வீர்களாக அப்படின்னு அல்லாஹ் சொன்ன பிறகு அவங்க என்ன செய்றாங்க, இந்த மிஷனில் வராங்க. அதில் நடந்ததெல்லாம்
உங்களுக்கு தெரியும். பிற்காலத்தில் நம்ம இமாம் இப்போ சுட்டி காட்டினாங்க, உங்களுடைய உம்மத்துக்கு என்ன நேர்ந்து விடுமோன்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்துட்டாங்க, அழுதுட்டாங்க. நீங்களும் அதுக்கு பொறுப்புன்னு அல்லாஹ் சொல்லும் போது இன்னும் நானும் அக்கௌண்டபிளா, நான் நபின்னு சொல்லி விட்டுற மாட்டியா, நானும் அதுக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த உலகத்துல தக்குவாவுக்கு நேர ஆப்போசிட்டா இன்னொன்று இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தக்குவா என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். தக்குவாவுக்கு நேர ஆப்போசிட் என்னன்னா கிபுர். கிபுருன்னு சொல்றது என்னது? தற்பெருமை. இங்கிலீஷ்ல ஈகோன்னு சொல்றோம் பாருங்க. இந்த ஈகோ இருக்கிற இடத்துல தக்குவா போகவே செய்யாது. அல்லாஹ்வுடைய அச்சம், நான் தான் எல்லாம், அனாரப்புக்கும் அகலான்னு சொன்னான் பாருங்க ஃபிரௌன். அதே போல ஒருவன் எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன பேசுறது, நீ என்ன சொல்லி நான் கேட்கிறேன், நான் தான் ஐ ஆம் தி ஹோல் ஓனர் ஆஃப் நாலேஜ், எனக்கு தான் எல்லா அறிவும் இருக்கு, என்கிட்ட தான் பணம் இருக்கு, என்கிட்ட தான் எல்லாம் இருக்குன்னு வருதேன் இருந்துட்டான்னா அவன் கிபிரில் இருக்கிறான்னு அர்த்தம். அவன் தக்குவாவுக்கு நேர ஆப்போசிட்ல வந்துடுவான். அப்போ கிபிர் பூராமல் நம்மளுடைய ஒரு இதை பார்த்துக்கணும். டெய்லி ஒரு 2 நிமிஷம் தொழுகையில நம்ம நிறைய துவாக்களை ஓதுறோம், நிறைய சூறாக்களை ஓதுறோம், இது பண்றோம். சில சமயங்களில் நம்ம வந்து அன்கான்சியஸாவே எல்லா தொழுகையெல்லாம் முடிஞ்சிருக்கும். நம்ம இமாம் வந்து தொழுகை முடிச்ச பிறகுதான் வி ஆர் இன் த ப்ரேயருங்கிற ஞாபகம் நமக்கு வரும். நம்ம இது வரைக்கும் தொழுதுட்டாங்க இருந்தோம்ங்கிற ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு சில சமயங்களில் பொடுபோக்குத்தனமா ஆயிருக்கு ஒரு வகையில். அல்லாஹ் வந்து அதை வந்து ரொம்ப இது பண்ணி சொல்றான். அரைத்தல்லதி கத்திபு ஃபித்தீன், மார்க்கத்தை பொய்யாக்குவனே பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறான். அவன் யாரு? அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக தொழுவான். அடுத்தல பெரிய வார்த்தை என்ன சொல்லன்னா, ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டான், கொடுக்கறதுக்கு தூண்டுதலாகவும் இருக்க மாட்டான். அப்போ இவன் வந்து மார்க்கம்னு தீனன்னு சொல்லுறதுக்கு மாலிகியம் தீன் வரும்போது அது வந்து நியாய தீர்ப்பு நாளினுடைய தலைவன் சொல்ல, தீனுக்கு 2-3 அர்த்தங்கள் மாற்றி மாற்றி சொல்றாங்க. ஒன்று இஸ்லாம், ஹோல் ஆஃப் இஸ்லாம். இன்னொன்று யௌமுத்தீன், அந்த நியாய தீர்ப்பு நாள், அதனுடைய நேரம் இது. அப்போ தீனுன்னு சொல்லும் போதே அதுல 3 முக்கியமான அடிப்படையில், ஒன்று அல்லாஹ், இன்னொன்னு அவன் நிச்சயமாக வைத்து இருக்கக்கூடிய ஆகிரத், அதுக்கு அடுத்தால இந்த செய்தியை நமக்கு கொண்டு வந்த ரசூலுல்லாஹ். அப்போ தீனை பொய்யாக்குறான்னு சொன்னா அவன் வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கதா செய்யறான், ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா நடக்கிறான். அப்போ இவன் வந்து தீனை பொய்யாக்குறான். இவன் சொல்ற மாதிரி இருக்குது, ஆனா அவன் எதுக்கு தொழான்னா, நானும் தொழுங்கிறதுக்காக சொல்றான். நான் தொழுதை எல்லாரும் பாருங்கங்கிறதுக்காக சொல்றான். அவனுக்கு அப்ப தொழுகையில ஒரு இசத்து இல்லை, அவனுடைய உண்மையோட ஈடுபாடு இல்லை. அப்போ இவன் காலப்போக்கில் என்ன சொன்னான்னா, இவனுக்கு ஒரு கிபர், நான் ஒரு பெரிய தொழிலாளியாகும், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், இங்கே வரக்கூடிய இந்த கிபர் பூந்துட்டுனா அங்க வந்து தக்குவா வராது. தக்குவா எப்படி இருக்கணும்? அல்லாஹ் உங்களை பார்க்கவில்லை என்பது உங்களுக்கு என்ன கண்ணுக்கு தெரியல, ஆனா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்க. நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காத போதும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்வதற்கு பேர்தான் என்னது? தக்குவா. அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறீர்கள். நம்ம ஆகிரத்து இருக்கு பாருங்க, அதுவும் டிஸ்கஷனுக்கு வர்றது இல்லை, தக்குவாவும் வர்றது இல்லை. என்ன டிஸ்கஷனுக்கு வருதுன்னா, ஏதாவது குரான்ல உள்ள ஒரு ஆயத்தை சொல்ல வேண்டியது, ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ் சொல்ல வேண்டியது பத்தி எல்லாம் அன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்சிட்டான். சயின்ஸ் என்ன கண்டுபிடிச்சா நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவான். ஒன்று ஆயத்து பொய்யாயிருமா? அது பொய்யாது, அது கியாமத்து நாள் வரைக்கும் அது பொய்யாத்த. அப்போ அறிவை நம்ம முன்னுக்கு வச்சுக்கிட்டு அல்லாஹ் பத்தின அச்சத்தை என்ன செய்துட்டோம்? பின்னுக்கு வைத்து விட்டோம். அப்போ நான் வந்து சில நம்ம ஒரு கேள்வியை நமக்குள்ளால கேட்டு பார்ப்போம். அல்லாஹ் வந்து நான் இருக்கேன்னு சொல்றான், நம்ம யாரும் பார்த்தது இல்லை. ஆகிரத்துன்னு ஒன்று சொல்றான், நம்ம பார்த்தது இல்லை. சொர்க்க நரகம்னு சொல்லலாம், நம்ம பார்த்தது இல்லை. இந்த உலகத்தை அட்மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம், நம்ம எல்லாரையும் அவன் என்ன செய்யறான்? அட்மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்கான் மலக்குகளை வச்சு, நம்ம பார்த்தது இல்லை. வகி வழியா நான் இதை ரசூலுக்கு இறக்குனேங்கிறான், அதுக்கு என்ன லாஜிக் சொல்லியோ? ஏதோ சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சு அங்க இருந்து அப்படி ஒளி வந்தது இது வந்ததுன்னு சொல்லி வகலாம் இல்லை, வகியை நம்பித்தான் ஆகணும்.
ரசூலுக்கு வந்து தான் ஆகணும். ஏன்னா ரசூலை மைனாரிட்டி மெஜாரிட்டி வச்சா தேர்ந்தெடுத்தான். நீ அப்படியே ரசூல் அப்பாயின்ட் பண்ண, நான் ஒரு ரசூல் ஆக முடியுமா? சில படித்தரங்களெல்லாம் தாண்டி நான் ஒரு ரசூல் ஆயிடுவேன் அப்படி சொன்னவெல்லாம் அழிஞ்சு போயிட்டான். அப்போ இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத போதும் நாம் என்ன செய்கிறோம்? ஈமான் பில் கைப், கண்ணுக்கு தெரியாத போதும் நாம் நம்புகின்றோம். இதனால தான் அல்லாஹ் நம்மளை வந்து என்ன செய்யறான்? நீங்கள் மூமின்னு சொல்றான். இப்போ இப்படி கேள்வி கேட்ட நேரத்தில் சில மார்க்க அறிஞர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, சொர்க்க நரகத்தை காட்டு, நான் இது ஈமான் கொண்டுருவேன், இல்லைன்னா அல்லாஹ் கொண்டு வந்து காட்டு, நான் ஈமான் கொண்டுருவேன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு அறிஞர் கேட்டாரு, இது நீ என்ன? உலகத்தில் உள்ள எல்லாருமே ஏற்றுக்குவான், உலகத்தில் உள்ள எல்லாருமே ஏற்றுக்குவான், கண்ணுக்கு முன்னாடி காட்டிட்டா. இப்போ அப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி நீ நம்பி வாழ்வியன்னு சொல்லிதான், அதான் டெஸ்ட்டுங்க, அதான் இங்கே டெஸ்ட். அப்போ நம்ம அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற உணர்வும், நாம் பார்க்காத போதும் அவன் என்ன செய்துட்டு இருக்கான்? வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கிற எண்ணத்தோட வாழ்றது பேர் தான் தக்வா. இது சாதாரணமாக இல்லை, இது பயங்கரமான இம்ப்ளிகேஷன் உள்ள ஒரு கான்செப்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழுகையை பற்றியும் நோன்பை பற்றியும் ஹஜ்ஜை பற்றியும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய எல்லா வசனத்திலையும் இசக்கீங்கிற வார்த்தை இருக்கும். உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக, உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக உங்களுக்கு இந்த கடமையை நான் உருவாக்கி இருக்கிறேன். தொழுகை அல்லாஹ்க்கு தேவையா? 4 பேர் வணங்கி தான் ஆகணுங்கிறது இது இல்லை. நம்மளை காப்பாற்றிக்கணும்னா என்ன செய்யணும்? தொழணும். நோன்பு நம்மளை காப்பாற்றிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவன் என்ன செய்யறான்? கொஞ்சம் அவனோட கருணையின் பலனால் உங்களுக்கு நோன்புக்கு நானே கூலி தர போருவானே, ஏன்னா தொழுகைக்கு வேற யாரும் கொடுப்பான்? அவன் தானே கொடுப்பான் என்ன சொல்றான். அப்போ இதுல எல்லாம் நீங்கள் தூய்மை பெற வேண்டும். இந்த தூய்மை இறக்கி பார்த்துருங்க. இதை நீங்க நேர மாத்தி சொன்னா ப்ராஃபட் ஹுட்டோடைய நோக்கமே இதுதான். ஏன் நபிமார்களை அனுப்ப வேண்டும்? நீங்கள் எப்படியும் வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லலாம். ஆனால் என்ன, உங்களை தூய்மைப்படுத்தி ஆக வேண்டும். நீங்கள் தூய்மையான எண்ணத்தோடும் உள்ளத்தோடும் செயல்களை செய்ய வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? நபிமார்களை அனுப்புறான். இப்ப நபிமார்களை அனுப்புறது நமக்கு எதுக்குன்னு தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற திருக்கலிமாவை சொல்வதற்காக. அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன். இந்த டிரான்ஸ்லேஷனே தப்பு, நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். வணக்கத்துக்குரியவன் இறைவனுங்கிறது அங்க எந்த வார்த்தையும் இல்லை. லா இலாஹுன்னு சொல்லும் போது இலாஹுங்கிறதுனுடைய மூலச்சொல் உலிஹியத்துங்கிறது. அதாவது நோ பேரல் இன் எனி பார்ட் ஆர் இன் எனி கம்பார்ட்மெண்ட் வித் அல்லாஹ். அல்லாஹுக்கு என்ன எதுலையுமே யாரும் கிடையாது. வணக்கத்துக்கு மட்டும்தான் அவன், அப்புறம் அரசியல் நடத்துறதுக்கு வேற ஒரு தலைவர், பொருளாதாரத்துக்கு இன்னொரு தலைவர், ஒழுக்கத்துக்கு இன்னொரு முன்மாதிரி, அப்படிலாம் கிடையாது. லா இலாஹ் இல்ல யாரும் எந்த இதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். லா இலாஹ் இல்லா அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது. இப்ப இதை உங்கள்கிட்ட சொல்லும் போது, அல்லாஹ் ரசூல்லா வந்து அந்த மக்கள்கிட்ட சொல்லும் போது, அந்த மக்களை 13 வருஷம் கஷ்டப்பட்டு, பயங்கரமான கஷ்டம், அந்த மக்கா வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு அந்த மக்களை என்ன செய்யறாங்க? உஸக்கீஹிம் தூய்மைப்படுத்துகிறார்கள். அவர்கள் பல இறைவனை வணங்குவதில் இருந்து அவர்களை தூய்மைப்படுத்துகிறார்கள். எல்லாரையும் தூய்மைப்படுத்த, ஏன்னா அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் 5 வாழுன்னு சொல்ல. அவன் எதுக்கு அஞ்சாம இருந்தான்? ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த ஆகிரத்துடைய கான்செப்டை பத்தி நம்ம முஸ்லீம்கள்ட்ட படிக்கும் போது ஆகிரத்துன்னு சொல்றோம். அந்த ஆகிரத்துடைய நாளை பத்தி ஒரு நான் முஸ்லீம் ரைட்டர் சொல்றான், கரன் ஆம்ஸ்ட்ராங்குங்கிற ஒரு அம்மா சொல்றா. அதை படிச்ச உடனே எனக்கு நான் அப்படியே ஒரு பயங்கரமான இதுக்கு ஆகிட்டேன். ஏ டே ஆஃப் அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத்ஸ். அது என்ன? அந்த ஆகிரத்துங்கிறது நாம் எல்லாரும் பார்க்க விரும்பாத எல்லா உண்மைகளும் அதில் காட்டப்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் உங்க மனத்திரைய கொஞ்சம் உங்களை பின்னோக்கி நடத்தி விடுங்க. வாழ்க்கையில சில தப்புகள் செய்திருப்போம், அது ஒரு தினைக்கும் தெரியாது, அதனால நாம் பெரிய யோக்கியன்னு இப்ப நடந்துட்டு இருப்போம். பட் அதை ஒரு நாள் திரையில போட்டு காட்டும் போது, சே இப்படியும் நடந்துக்கிட்டோம், இதெல்லாம் வேண்டாம்ல, இதை விட்டுருக்கலாம்ல, அது சின்ன பிள்ளையில செய்த இல்ல, இது வாலிபத்தில் செய்த தப்பு இல்ல, நான் கடைசியில் மவுத்தாகும் போது உள்ள 2-3 நாளை மட்டும் காட்டலாம்ல, அல்லனா நான் நோம்பு வச்சுக்கிட்டு இருந்தேன்ல அந்த நாட்களை மட்டும் காட்டலாம். அது அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, ஏ டே ஆன் விச் ஆல் அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத்ஸ் வில் பி டிஸ்பிளேட். மறைவா செய்தது இவன் ரொம்ப ஓகேனா காட்டிட்டு இருந்தான், அங்க போடும்போதுதான் தெரியும் இவன் என்ன செய்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி. அதுல
ஒரு ஒரு நரேஷன் எப்படின்னா, ஒருத்தன் பயங்கரமான கஞ்சை, அவன் ஒரு 4-5 நண்பர்களோட இருக்கான். 5 பைசா கூட யாருக்கும் கொடுக்க மாட்டான், எந்த நிலையிலையும் கொடுக்க மாட்டான். அவனுடைய கான்செப்டே என்னன்னு சொன்னா, அடுத்தவன் செலவுல எல்லாத்தையுமே பார்த்துறான். எப்போ அவர் டூர் போவான், நானும் வரேன்னு முதல்ல வந்துடுவான். அப்போ எல்லாரும் நீங்க போடுவீங்களே, சரி அதுல நான் வந்துடுவேன்ப்பா. எங்கேயும் போய் யாராவது ஒரு 10 ரூபா யாருக்காவது போட்டா இவன் அதை பார்த்து நிப்பான தவிர போட மாட்டான். சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா என்ன செய்யணும், என்ன ஒருத்தனும் கொடுக்க மாட்டேங்கிற, பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து, அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து ஒரு தடையா கொடுத்து பழவிடான்னு ஒரு ஏழைக்கு போடுறான். கரண் ஆம்ஸ்ட்ராங் ஒரு சிச்சுவேஷனை பயங்கரமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டுறான். இவன் என்ன செய்யறான், இவன் ஆகிறதுக்கு வாரான். ரொம்ப கஞ்சத்தனமா வாழ்ந்தவன், எல்லாமே ஓசிலேயே கதையை ஓட்டிட்டு இருந்தவன். அப்ப இவனுடைய பாவங்கள்லாம் போட்டு இவனை எப்படிடா மன்னிக்கலாம்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை. ஒரு நாள் இவன் ஃப்ரெண்டு ஒருவன் இவன் பாக்கெட்ல கையை விட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து போட்டான் பாரு, அதுல ஒரு 1% பாவம் குறைஞ்சது. அதுல 1% பாவம் குறைஞ்சது. அவன் உடனே அந்த நண்பரை பார்த்து சொல்ல, என்கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் எடுத்து போட்டிருக்க மாட்டேலடா, நான் தான் கொடுக்குற மனசு இல்லாதவன், நீங்க இந்த 1 ரூபாய் ஒரு தடவை மட்டும் போட்டேல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, என்னட்ட கொள்ளை அடிச்சே நீங்க போட்டிருந்தா கூட நான் இப்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா அந்த அந்த டொனேஷன் தான், அந்த ஈகை தான் இப்பொழுது பாவங்களை மன்னிக்கக்கூடிய நாளா இருக்கு. நான் இதெல்லாம் இங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு நினைப்பான். அப்போ இதை நம்ம அந்த அம்மாவனுடைய பார்வையில பார்த்தா, நம்ம செய்து மறைச்சுக்கிட்டு இனி யாரும் இதை பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த எல்லா விஷயமும் வரக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. இப்ப எப்படி இருக்கு நம்ம மனசு, எப்படிதான் மறைச்சு செய்தாலும் கண்டுபிடிச்சுக்கிடுவாங்க. அப்போ உமர் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்துல அவங்க தெருவில் வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அம்மா சொல்ல மகள்கிட்ட பால் வியாபாரம் வீட்டில், அம்மா சொல்ல மகள்கிட்ட நீ பாலில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுமான்னு. இப்போ சொல்ல கலிஃபாவுக்கு தெரிஞ்சோன்னா தண்டிப்பார அப்படின்னு சொன்னா, கலிஃபா என்ன பார்த்துக்கிட்டா இருக்காரு, இல்லை அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கான். இது ஒரு நாள் அங்கே டிஸ்பிளேக்கு வந்துடும், அங்கே போட்டு காட்டிடுவாங்க. அப்போ இதுக்கு பேர் தான் மறைவான இடத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பது, அல்லாஹ்வை பயந்து தவறுகளில் இருந்து விளைவிப்பது தான் தக்குவா. எங்க ப்ரொஃபஸர் ஒரு ஆளு அடிக்கடி சொல்லுவார், எல்லாமே யோக்கியண்டா, ஏன்டா சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, சில தப்புகளை சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறனால நீங்க செய்ய முடியாது, உங்களெல்லாம் தனியா விட்டா தெரியும் நீங்க எல்லாம் எவ்வளவு யோக்கியன்னு. உங்க ஊருக்காரனே பார்க்க மாட்டான்னு இருந்தா இன்னும் கொஞ்சம் தைரியமா செய்வீங்க, நண்பர்கள் யாரும் பார்க்க மாட்டான்னா இன்னும் கொஞ்சம் செய்வீங்க. அதனால எல்லாரும் யோக்கியம்தான் when they are living in society. தனியா போயிட்டாதான் அவன் எவ்வளவு யோக்கியங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. இது எல்லா நிலையிலும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு வாழ்வதற்கு பேர் தான் தக்வா. இந்த தக்வால அல்லாஹ் நிறைய எக்ஸாம்பிளா காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொன்னாங்க. மனைவியை கூட்டு போறாங்க காட்டுல, ஏப்பா ஏன்பா கூட்டு போறான்னு மனைவி கேட்குறாங்க. ஏன் என்ன இப்படி கூட்டிட்டு போற அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் சொல்லாம அவர் பாட்டு பேசாம போயிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல மனைவியை விட்டுக்கிட்டு திரும்பி போறாரு. எப்படி இருக்கீங்க நடுராத்திரில, கானகத்தில் காரிகையை கை விட்டுட்டு போறார். அப்போ அந்த பயத்துல அவங்க என்னப்பா இப்படி ஒரு நாளையும் செய்ய மாட்டாரா, நம்மகிட்ட நல்ல பாசமா தானே இருந்தாரு, இப்படி நடுக்கு ராத்திரில காட்டுல ஒண்ணுமே தெரியல, என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கலன்னு தெரியல, அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு போது அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா ஒருவேளை இது அல்லாஹ்வுடைய கட்டளையா இருக்குமோ அப்படின்ட்டு கொஞ்சம் பின்னாடி ஓடி கேட்குறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, அப்போ போவே அல்லாஹ் பார்த்துக்கிடுவான் என்ன, அப்ப என்னை அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். இன்னைக்கு வரைக்கும் சம்சங்கட தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான், குடிக்கும் போதெல்லாம் அந்த தக்குவா நமக்கு வரணும், அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். இந்த கணவன் எனக்கு பெரிய ப்ரொடெக்ஷன் இல்லை, இந்த காட்டுல மிருகங்கள் வாழலாம், தண்ணி இல்லாம போகலாம், உணவு இல்லாமல் போகலாம், நம்மளாம் என்ன செய்வோம் 4 நாளைக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். அப்பந்தான் நம்மகிட்ட பெரிய தக்குவா வெளிப்படும். அக்கம் பக்கத்துல உடனே போன் பண்ணா வரக்கூடிய மாதிரி இருக்கணும், வாட்டர் ரிசர்வ்லயே இருக்கணும். ஒரு ஆபத்துக்குன்னா டக்குன்னு குடிக்கிற தண்ணி வேண்டாமாப்பா. ஆனா அது எத்தனை 4500 5000 வருஷங்களுக்கு முன்னாடி நடக்குது. அந்த சகோதரி என்ன செய்யறா, அல்லாஹ்வுடைய கட்டளை போ, எனக்கு அல்லாஹ் இருக்கான். இந்த வரலாறை நினைவு கூறுவதை
அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலை அடித்து வந்த தண்ணீரை இன்னைக்கு நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். 5000 வருஷமா 5000 வருஷமா அந்த இது போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய தக்வா, அல்லாவே எனக்கு எல்லாம் போதும். அப்ப நீங்க இப்ப இஸ்லாத்தை எப்படி பார்க்கணும்னு சொன்னா, கம்ப்ளீட்டா டோட்டலா உங்களுக்குன்னு எதையும் வச்சுக்கிடாம அப்படியே அல்லாட்ட சரண்டர் ஆகிற பேர் தான் தக்குவா. அவன் தான் முஸ்லீம். உங்களுக்குன்னு எந்த ரிசர்வேஷனும் இருக்கக்கூடாது. டோட்டலா அல்லாட்ட சரண்டர் ஆகணும். எப்படி சரண்டர் ஆனாங்க பார்ப்போமா? அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் வந்து தௌஹீதை தான் பிரச்சாரம் பண்றதா நம்ம நிறைய சொல்றோம். அதுல வந்து கிளை பிழை எல்லாம் எல்லாமே கொண்டு வந்துட்டோம் இப்போ. ஆனா அது அல்ல. நீங்க அதுக்கு அடுத்தால பார்க்க வேண்டியது, அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை அந்த மக்களிடம் போட்டார்கள். பயந்து வாழு அப்படின்னு. அப்ப இந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிற கான்செப்ட் எதுக்கு வந்துன்னு சொல்லி இந்த கரண் ஆம்ஸ்ட்ராங் அம்மா ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு புக் எழுதியிருக்கு. யாரும் கொடுக்காத ஒரு தலைப்பு இந்த உலகத்துல. ப்ராஃபட் முகமது த ப்ராஃபட் ஃபார் அவர் டைம்ஸ். இன்னைக்கு அனுப்பப்பட்ட நபி. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம அவரை பின்பற்றினால்தான் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அத்தனை அநியாயங்களையும் நம்ம அழிக்க முடியும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நபி அல்ல, இப்ப நமக்காக வந்த நபின்னு நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம வாழுவோம்னு சொல்றான். அவன் அந்த அம்மா சொல்லுது, எப்படிப்பட்ட ஒரு தக்குவாவை, எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அந்த மக்களுடைய மனதிலே ரசூலுல்லாஹ் இடைவிடாத பிரச்சாரத்தின் வழியா கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா காட்டு மிராண்டியா வாழ்ந்தான். காட்டு மிராண்டியா வாழணுங்கிறது அவனுக்கு ஒன்றும் கண்டிஷன் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு எல்லாரும் மக்கா வந்து ஒரு பெரிய காட்டு பிராண்டி பூமியா இருந்ததா சித்தரிக்கிறாங்க. அந்த அம்மா அதை இல்லைன்னு சொல்லுது. மக்கா வந்து ஒரு ட்ரேடு சென்டர். மக்கா வந்து ஒரு பெரிய ட்ரேடு சென்டர். ரசூலுல்லாஹ் நபியாக வருவதற்கு முன்னாடியும் அந்த மக்கள் இஸ்லாத்தின் மூலமாக நாகரிகம் அடைவதற்கு முன்னாடியும் மிகப்பெரிய வியாபார கேந்திரம் அது. அந்த அரபுகள் எப்படி புழைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, வழிப்பறியில புழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. வியாபார கூட்டங்கள்ல வழிப்பறி செய்து வாழ்றது அவங்களே ஹலாலான இன்கமாக இருந்தது. இஸ்லாம் அதை தடை செய்யற வரைக்கும் கண்ட மட்டும் வாழ்ந்தான். கண்ட கடவுளை எல்லாம் வச்சுக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டிய நாள் ஒன்று இருக்கிறது என்பது தெரியல. இப்ப அந்த அக்கௌண்டபிலிட்டியை ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து, எப்ப நீங்க எப்படி எல்லாம் வழிபறி படிச்சு வாழ்ந்துட்டு இருக்க முடியாது, கண்ட பெண்களோட எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது, ஏனோ தானு வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. தேர் வில் பி a day you will be asked. ஒரு நாள் வரும், நீங்கள் அன்றைக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த அக்கௌண்டபிலிட்டி அவன் மனசுல ஏற அல்லாஹ்வுக்கு முன்னாடி பதில் சொல்ல வேண்டும் ஏற அவன் புடம் போட்ட தங்கமா மாறிட்டே இருக்கான். எந்த அளவுக்கு மாறிட்டான்? காட்டு முறாண்டியா எப்படி வாழலாம்னு இருந்தவன் ரொம்ப லிட்டரலா இஸ்லாத்தை ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிட்டான். சையத் குத்துப் சொல்லுவாரு, அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வந்து விட்டு என்று சொன்னால், ஒரு மிலிட்டரி கமாண்டர்கிட்ட இருந்து கீழே உள்ள சோல்ஜருக்கு எப்படி ஒரு கமாண்ட் வந்த உடனே ஷூட்டுன்னு சொன்ன உடனே சுடுவானோ, எங்க சுடுறோம்னு தெரியாது. ஷூட்டுன்னு சொன்னா சுடணும், ஸ்டாப்னு சொன்னா ஸ்டாப் நிறுத்தணும். அப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வந்து விட்டால் உடனேயே அவர்கள் எந்த தயக்கமும் இன்றி அதை பின்பற்றினார்கள். ஏன்னா அல்லாஹ் இப்படி கட்டளை கொடுத்துட்டானே, இதை நம்ம ஃபாலோ பண்ணணுமா, இதை நம்ம இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு பார்ப்போமே, அவர் விளக்கம் சொல்லுவார்ல, அந்த விளக்கத்துல நம்ம விருப்பம் போல இருக்காதா, அப்படியெல்லாம் பார்க்கறதுக்கு அங்க நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய கமாண்ட் ஒவ்வொன்றும் அவர்கள் இனி கொஸ்டின் பண்ணக்கூடிய விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, அவங்க கட்டுப்பட்டார்கள். இதுதான் இஸ்லாம், இதுதான் முஸ்லீம், இவன் தான் முஸ்லீம். அப்ப ரசூலுல்லாஹ்வோட கேள்வி எல்லாம் கேட்கலாம். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் பதிலுக்கு இந்த இடம் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா அது அல்லது வஹியா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது வந்து என்னோட அபிப்பிராயம் தான், நீங்க ஏதாவது நல்ல அபிப்பிராயம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னாங்க. இல்ல நம்ம இந்த இடத்துல இருந்தா தண்ணி சொல்லலாம் நமக்கு வந்துடும், அப்படி ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துக்கு நம்ம ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிட்டாங்க. இதே ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொன்னா வேண்டாம், அல்லாஹ் எல்லாரும் நல்லதான் சொல்லியிருப்பான், அதனால நம்ம நிக்கணும்னு வச்சிருப்பாங்க. இப்போ அது மாதிரி ஒரு பிரச்சனை வருது, சஹாபிகளுக்கு இடையில ஒரு பிரச்சனை வருது. சொத்துக்கள்ல பெண்களுக்கு பங்குண்டுங்கிற வசனம் வந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உட்பட எல்லாருக்கும் ஒரு சின்ன இது, இந்த பொம்பளைகளுக்கு இதெல்லாம் கொடுத்தா ஆகணுமா அப்படின்னு. அப்ப சஹாபி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட போய் கலைங்களா, எப்பா நீ போய் கலை, நான் போக மாட்டேன்,
உமரை கூப்பிட்டு, நீ தான் ரொம்ப நெருக்கமான ஆளு, உன் வாயில அல்லாஹ் பேசுறான்லாம் சொல்லியிருக்காங்க, போயேன். நான் போக மாட்டேன். அபூபக்கர், நீங்க தான் ரொம்ப பாலிய காலத்தே ஃப்ரெண்டு, நீங்க போங்களேன், நான் போக மாட்டேன். அப்போ கடைசியில் முடிவு பண்ணி இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க, அங்க அல்லாஹ் கூப்பிட்டு ரசூல்கிட்ட சொல்லிடலாம், ஏப்பா சகாபியெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க, போய் ஒரு வழக்கத்தை சொல்லு. சொல்லலை, எப்படிலாம் நடக்குன்னு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியில் அப்படியே வராங்க வந்து, அரசுல்லா என்ன அரசுல்லா, இந்த பெண்களுக்கு உரிமை, இந்த சொத்துல எல்லாம் பங்கு, ஓஹோ உங்க அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஓடி போயிட்டாங்க எல்லாரும். அந்த கரண் ஆம்ஸ்டாங்கிற அம்மா இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொல்லுது, இப்படி ஒரே நொடியில் பெண்களுக்கு எல்லா உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்த முகமதுடைய மார்க்கம் பெண்களுக்கு அநியாயம் செய்கிறது என்று பரப்புகிறீர்களே, உங்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறதா என்று கேட்கிறா. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கையா? சஹாபி ஃபாலோ பண்ண வேண்டிய ஆட்கள் அவங்களே வந்து என்ன செய்யறாங்க, சில நேரங்கள்ல கொஸ்டின் பண்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொன்ன உடனே என்ன செய்தாங்க, ஏத்துக்கிட்டாங்க. இப்ப இன்னொரு விஷயம் விவாதத்துக்கு வருது. அது என்ன, மக்காவில் வாழ்ந்த காலத்தில் தொழுதுகிட்டு இருங்க, ஒளிச்சு தொழுங்க, நீங்க எதிரிகள் அடித்தோம்னா திரும்ப அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அல்லாஹ். மதீனாவுடைய காலத்துல யார் யாரெல்லாம் வீட்டை விட்டு விரட்டப்பட்டு விட்டார்களோ அவர்களுக்கு போர் செய்யக்கூடிய அனுமதி வழங்கப்பட்டு விட்டது அப்படின்னா, என்னப்பா இது, ஒரு கால்குலேஷனும் இல்லாம இருக்கு. அவனும் பயங்கரமான ஆயுதங்களோட இருக்கான், முரட்டுத்தனமான கூட்டத்தோட இருக்கான். ஆனா அல்லாஹ் இப்ப நமக்கு இது பண்றானே, இதை அல்லாஹ் குர்ஆன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சூரத்துல் நிசால இதை அல்லாஹ் டிஸ்கஸ் பண்றான். சொல்லிட்டு சொல்றான், உங்களுக்கு நீங்கள் ஒன்றை நாடவும் அல்லாஹ் ஒன்றை விரும்பவும், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்தால் நீங்க புத்திசாலிங்கிறான். நீங்க அல்லாஹ் சொன்னதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க புத்திசாலி. ஏன்னா நமக்கு இந்த சண்டை போடுறது கொஞ்ச நாள் மறந்து போச்சுன்னு வை, திடீர்னு சண்டை போடுறதுன்னா நான் திருத்தி ரொம்ப நாள் ஆச்சுப்பா, இப்ப வந்து எப்படி சண்டை போட சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் வந்து நீங்க விரும்புறையில கேட்டு இருக்கலாம், நான் விரும்புறையில நான் சொல்ற ஹக்குல உங்களுக்கு நன்மை இருக்கலாம், இதை ஏத்துக்கிடுங்கன்னு சொன்ன உடனே சலனம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப நம்ம அப்படி பாக்குறோம் அந்த சமுதாயத்தை. அந்த சமுதாயம் அதுக்கு பிறகு போட்டி போடுது. அந்த சமுதாயம் நன்மைகளை செய்வதற்கு போட்டி போடுது. பெண்கள் குழந்தைகளை உயிரோட புதைச்சிட்டு இருந்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவருக்கு 2 குழந்தை இருந்து, பெண் குழந்தை இருந்து, அதை நன்றாக வளர்த்து நன்றாக திருமணம் செய்து கொடுத்து நன்றாக வாழ வைக்க வருவான், என்னோடு சொர்க்கத்தில் இப்படி இருப்பான்னு காட்டினாங்க. ஒரு ஆள் ஓடி வந்து ஒரு டவுட் கேட்டார், ரசூலுல்லாஹ் 3 குழந்தை இருந்தா எவ்வளவு சிம்பிளா ஃபாலோ பண்ற மாதிரி, எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, அது 3 அடிச்சுதான் அதே கூலி கிடைக்கும். அப்ப அங்க சிம்பிள்டன் சொல்லக்கூடிய வரிக்கு வரி ஃபாலோ பண்றவனு இருந்தான், வெறும் ஸ்பிரிட்டை எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்றவங்களே இருந்தாங்க. இப்ப இப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் நாம் மட்டியின்றி கீழ்ப்படிய வேண்டும் சொல்லி ஒரு சமுதாயத்தை உருவாக்கினாலதான் அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளையும் என்ன செய்ய முடிஞ்சது, செயல்படுத்த முடிஞ்சது. இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஒரு ரிட்டு போடுவான், அதுக்கு ஒரு துணை ரிட்டு போடுவான், இல்லைன்னா ஒரு விளக்கத்தை கேட்பான். நம்ம ஆட்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஒரு விஷயத்தை எடுத்து ஹலாலுன்னு ஆரம்பிப்பாங்க, 2 மணி நேரம் பயான் முடிஞ்சுன்னா ஹலா ஹராம்னு முடியும். அப்படிதான் ஆயிடுச்சு. அதுல நீங்க ரொம்ப ஒண்ணு கவனிக்கணும், மனிதனிடத்துல 2 குவாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. 2 குவாலிட்டி சாதாரணமா புழக்கத்துல வருது. ஒண்ணு வந்து இல்மு, அறிவு. அறிவுக்கு இன்னைக்கு உள்ள மாடர்ன் டே டெஃபினிஷன் என்ன தெரியுமா, கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நிறைய பத்திரிகை படிக்கிறீங்க, நிறைய புக்களை படிக்கிறீங்க, நிறைய தகவல்களை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. இது நாலேஜ். இது நாலேஜ் தவிர, அறிவை தவிர இட்ஸ் நாட் விஸ்டம், ஞானம் இல்லை. இது அறிவு. இன்னொன்னு தக்குவா, அல்லாஹ்வை பத்தின அச்சம். இந்த ரெண்டும் ஒரு ஆள்கிட்ட ஒரு பிரச்சனை வருது. ஒரு ஆளை இந்த அமைப்புக்கு இல்லைன்னா அந்த சூறாக்கு, அல்லாஹ் சூறா சிஸ்டத்தை நமக்கு ஹலால் ஆக்கியிருக்கான். எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் சூறா செய்து கொள்ளுங்கள், கலந்து ஆலோசித்துக் கொள்ளுங்கள். கலந்து ஆலோசிக்கிறதுல இன்னைக்கு இந்த மேன் பவர் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய விஷயத்தை சொல்லித்தரான். அது என்ன தெரியுமா, நீங்க வந்து
உங்க கம்பெனிக்குள்ள வேலை செய்யற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு டு மேக் ஏ பிரெயின் ஸ்டாம் அல்லது ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். எதுக்கு தெரியுமா? எல்லாரும் அந்த டிசிஷன் மேக்கிங்ல இன்வால்வ் பண்றதுக்கா. எல்லாரும் என்ன செய்யணும்? அந்த டிசிஷன் மேக்கிங்ல நமக்கு கம்பெனி 500 டார்கெட்டை வைக்குது. அப்ப எல்லாரும் சொல்லுது 450 வைக்கலான்னு வருவேன், 550 வைக்கலான்னு வருவேன். எல்லாரையும் கேட்டுட்டா அவன் என்ன செய்யறான்? ஆட்டோமேட்டிக்கா இல்ல இன்வால்வ் ஆயிரான். அதுக்கு